18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, வழக்கம் போல அதே பாசத்தோட நேசத்தோட உங்களை குஷிப்படுத்துறதுக்கு ஏகப்பட்ட விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். தர்பாரை தொடங்கிடலாமா? நாட்டிலேயே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. மிகப்பெரிய கட்சினா என்னங்க? மக்கள் அந்த கட்சியில அந்த நம்பர்ல இருக்காங்கன்றதுனால மிகப்பெரிய கட்சி. நிர்மலா சீதாராமன் அவங்க அப்ப நிதியமைச்சர், ஜெயலலிதா செத்த பிறகு இவங்க இன்னும் முதலமைச்சர் ஆக போறாங்கன்னு ஆசைப்பட்டு 3 மாசம் டேரா போட்டாங்களே. இதுக்கு ஒன்றா இருந்த அதிமுகவை ஜெயிச்சு தான் நாங்கள் வந்திருக்கோம். அதனால் ஒன்றாவதோ பிரிந்திருப்பதோ பற்றி கடுகளவும் கவலைப்படுகிற கட்சி திமுக கிடையாது. தாயோட ரத்தம் தான் பாலாகி வருது. டெய்லி 5-5 மில்லி ரத்தத்தை எடுத்து குழந்தைக்கு கொடுப்போம். இந்த பக்கம் இவரு பாட்டு பாட, அந்த பக்கம் அதே போலீஸ்காரங்களை எடுத்து ஒரு போராட்டம். என்னன்னு பாத்துங்க, அந்த மாநிலத்துல டேம் இடிக்கணும்னு போராட்டம் பண்றாங்க, அனுமதி எல்லாம் கொடுக்குறாங்க. நீங்க என்னங்க பாதுகாப்பா வச்சுங்க, இடிக்க கூடாதுன்னு கேட்டு போராடுறோம், எங்களை விட மாட்டீங்களா? நியாயமா? நக்சலைட்டா மாறிடும் பாத்துங்க அப்படின்னு எச்சரிக்கை விட்டுருக்காங்க. இடத்துல இடுக்கி மாவட்டத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை உண்ணாவிரதம் முல்லைப்பெரியார் அணையை உடைக்கணும்ட்டு. ஆனா ஒரு சின்ன ஊர்வலம் நடத்துறதுக்கு எங்களுக்கு இங்க அனுமதி இல்லை. தமிழக அரசுதான் பாராமுகமாக இருக்கிறது என்று சொன்னால் காவல்துறை என்ன செய்து எங்களை போகாதீங்க மேல குமுளிக்கு போனா இனக்கலவரம் வந்துருமா, இல்ல மொழி கலவரம் வந்துருமா? அந்த கலவரத்தை நடத்தக்கூடிய நானே பேசாம இருக்கிறேன். ஏன்னா ஒற்றுமை இன்றைக்கு அவசியப்படுது. இந்த தண்ணியை நம்பிதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த தண்ணியை ஒழிச்சு கட்டி புதிய அணைங்கிறான். ஆனால் இந்த அணையை பலப்படுத்த வேண்டும் என்று 1979 ஒப்பந்தம் போடும்போது 10 ஆண்டுகளுக்குள் அணையை பலப்படுத்தி அணையினுடைய நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்தணும்னு எம்ஜிஆரும் அச்சிதம்பரனும் கையெழுத்து போட்டாங்க. பேப்பர் இன்னும் உயிரோட இருக்கு. ஆனா இன்னைக்கு 45 வருடம் கழித்தும் அணையை என்ன செய்ய முடியல, நம்மால பலப்படுத்த முடியல. இந்த நெருக்கடியில புதிய அணையை கட்ட போறோம், பழைய அணையை இடிக்க போறோம்னா அது இந்திய ஒருமைப்பாட்டின் மீது கை வைப்பதற்கு சமம். தற்கொலை படையாக மாறி அணையை உடைப்பதை தடுத்து நிறுத்துவோம். அதான் உண்மை. எங்களை நாங்கள் ஜனநாயக வழியிலே போராடி கொண்டிருக்கிறோம். எங்களை நக்சலைட்டுகளாக மாற்றி விடாதீர்கள். சரி, காலையில சைக்கிள்ல போறது வர அப்படியே கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் பக்கம் போயிட்டு வந்துருவான் அப்படின்னு ஒரு 8 ஹாஸ்பிட்டல் பக்கம் போனவர் அப்படியே ஷாக்காய் நின்ட்டாருன்னா பாத்துங்களேன். அவ்வளவு மோசமாவா இருக்குது அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்லிவிட்டாருன்னா, என்னங்க பேசுறீங்க, சூப்பரா பிரம்மாண்டமா வச்சிருக்காங்க, சும்மா பல இருக்குது ஹாஸ்பிட்டல், என்னன்னா 2 ஆள் தானே, உடனே ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்படி உண்மையிலே நல்ல ஹாஸ்பிட்டல் சின்னமனூர் சிகிச்சை நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க, சுத்தமாக இருக்குது, பாராட்டக்கூடிய விஷயம். இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுல 2 அசிஸ்டண்ட் தேவைப்படுது, 2 ஸ்வீப்பர் பட்டலன்ற செய்தியை டாக்டர் சொன்னாங்க. இப்பயே நம்ம மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கிட்ட பேசி உண்மையிலே இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டை நல்லா ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அமைச்சர். சொன்ன உடனே சின்னமனூர் ஜிஹெச்சுக்கு அந்த 2 பணியை உடனே போட்டு தர்றேன், நல்ல வழியாக பண்ணி தர்றேன்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. அப்புறம் மேற்கு மண்டலத்தில் முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் ஒரு ஆட்டத்தை போட்டிருக்கா. அப்படி ஊர் பக்கம் போனாலே ஆட்டத்தை போட்டுறாரு. இந்நேரத்துக்கு யாரு என்ன அப்படின்றதெல்லாம் கெஸ் பண்ணிருப்பீங்க, பாருங்க. பொங்கலுக்கு ஆரம்பிச்சது இந்த மாட்டு வண்டி பந்தயம், அடுத்து பொங்கல் வரைக்கும் போய்கிட்டே இருக்கும் போல இருக்கு. சிவகங்கையில பிரம்மாண்டமா நடத்திருக்காங்கன்னா பாத்துங்க. பரபரப்பா நடந்து முடிஞ்ச இலங்கை அதிபர் தேர்தலில்
ராஜபக்சனோட குடும்பம் படுதோல்வியை சந்திச்சிருக்குது. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு அவங்க கிட்டயே கேட்டிருக்கோம். அவங்களும் பலதரப்பட்ட கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பார்த்துட்டு வருமா? ராஜபக்சங்கிறவர் வந்து ஒரு கொடூர கொலைகாரன். அவனுடைய பையன் எப்படி அவன் முன்னேற முடியும்? அவன் தோல்வி தான் அடைவாங்க. அதுதான் உண்மையான ஒரு கருத்து. ரெண்டாவது வந்து அந்த இலங்கையில் வந்து பொருளாதார சீர்கேடுனால அவர் நாட்டை விட்டு ஓடுற அளவுக்கு அந்த நாட்டு மக்களால் வெளியேற்றப்பட்டு வெளிநாடு தப்பி சென்றார். அது ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு அவங்க தமிழ் மக்களுக்கு செஞ்ச துரோகம் அவங்கள தோக்கடிச்சிருக்கும். லட்சக்கணக்கான மக்களை கொண்டு குவிச்சது ராஜபக்சே. அதன் தாக்கம் இந்த எலெக்ஷனில் இருந்திருக்கும். இதிலிருந்தே என்னென்னா, ஒரு இனவாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு இனத்தை அழித்து ஒரு மாற்று இனத்தை அழித்து ஒரு ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிற யாருக்குமே இங்கே இந்த மக்கள் மத்தியில் அங்கீகாரம் இருக்காதுங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். செய்யாமல் இருந்ததுனால நாட்டு மக்களுக்கு வந்து தெரியாமல் அதாவது செய்ய வேண்டாமான்னு தோன்றிருக்கலாம். மக்களாகிய தீர்ப்பு மகேசன் தீர்ப்புங்கிற மாதிரி சரியான தீர்ப்பை இலங்கை மக்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு நாட்டுக்கும் பொருந்தும். அவங்கவுங்க திறமையா அவங்க மக்களுக்கு என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை சிறப்பாக செஞ்சீங்கன்னா உங்களோட ஆட்சி தொடரும். இல்லைன்னா இலங்கை மாதிரியே ஒவ்வொரு நாட்டிலையும் முடிவு வந்து மக்களின் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு மாதிரி இருக்கும். இந்த மெயின் ரோட்ல பெருசா ஒரு கட்டடம், பெரிய கொடி கொம்பம், இந்த மாதிரிலாம் வச்சவங்க எல்லாம் பெரிய கட்சி இல்லைங்க. நாங்க தாங்க பெரிய கட்சி. மக்கள் கிட்ட எந்த வேறுபாடும் இல்லாம பழகுறோம் பாருங்க. நாங்க தான் உண்மையிலே பெரிய கட்சி. நாட்டிலேயே மிகப்பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. மிகப்பெரிய கட்சினா என்னங்க? மக்கள் அந்த கட்சியில அந்த நம்பர்ல இருக்காங்கன்றதுனால மிகப்பெரிய கட்சி. கட்சினா பெரிய கட்டடம், அது முக்கியமான பிரதான சாலையில பெரிய கட்டடம், அந்த கட்டடத்துல ஒரு பெரிய 100 அடி உயரத்துல கொடி, அது இல்லைங்க கட்டடம். அது கட்சி, அது இல்லை. கட்சிக்கு கட்டடம் தேவை, கட்டுவோம். ஊரா கிராமமா கட்டுவோம். ஆனா அந்த கட்சியில அந்த கட்சியோட கொள்கையை நம்பி மக்கள் எண்ணிக்கை எத்தனை பேர் இருக்காங்களோ அதை வச்சுதான் பெரிய கட்சி சின்ன கட்சின்னு உருவாகும். நம்ம கட்சியில ஏன் பெரிய கட்சி, நாட்டிலேயே பெரிய கட்சின்னு ஏன் சொல்றோங்க? நாடு முழுவதுமா எந்த குலம், எந்த ஜாதி, எந்த மதம், சிறியவர்கள், பெரியவர்கள், தாழ்ந்தவர்கள், உயர்ந்தவர்கள் இந்த வித்தியாசமே இல்லாம எல்லாருக்கும் சரியான வாய்ப்பு கொடுக்கிற கட்சி. முக்கியமாக பெண்களை மரியாதையுடன் நடத்தும் கட்சி. அதனால இந்த கட்சி பெரிய கட்சி. எண்ணிக்கையிலையும் நிறைய உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லா சமுதாயத்தையும் சேர்ந்த மக்களும் இருக்கிறாங்க. அதனால இந்த கட்சி பெரிய கட்சி நம்ம சொன்னோம்னா அதோட அர்த்தம் இப்படிப்பட்ட அர்த்தம். மக்கள் பெரிய நம்பர்ல வந்து சேர்ந்திருக்கிறாங்க. இதனாலதான் எப்ப நம்ம மத்திய அரசுல ஆட்சி அமைச்சாலும், தமிழ்நாட்டிலையும் ஆட்சி அமைப்போம். இங்க முயற்சி கிட்டத்தட்ட 4, 5, 6 வருஷமா எத்தனை பெரிய அளவுல நடந்துட்டு இருக்கு கட்சியில அப்படிங்கிறது தெரியும். ஆனா பார்லிமெண்ட்ல உங்களுக்கு ஒரு சீட்டு கூட வரலீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, ஒரு சீட்டு கூட வரல, அதை மறுக்க முடியுமா? மக்கள் பாக்குறாங்க. ஆனா செய்யக்கூடிய காரியம் என்ன? மக்கள் கிட்ட வந்து என்னத்தை பத்தி பேசுறோம், என்ன விதமா பழகுறோம், அரசுல ஆட்சியில பவர்ல இருக்கும்போது எப்படி நடவடிக்கை இருக்குது அப்படிங்கறத மக்கள் பாக்குறாங்க. அதாவது மீனவர் பிரச்சனை சம்பந்தமா இவங்க சொல்றது மொத்தமும் பொய்யுங்க. அவங்க சொல்றதெல்லாம் நம்பிட போறீங்க. மீனவர்கள்லாம் பிரச்சனை இல்லாம அப்படியே பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்காக பிரதமர் என்ன ஒலன்னு உழைச்சிட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அவங்க சொல்றதெல்லாம் நம்பிடாதீங்க. பல 1000 வருஷங்களாக நம்ம கடலோரத்தில் இருக்கக்கூடிய மீனவ சமுதாயங்களுக்கு எந்த விதத்திலையும் நஷ்டம் வராம பார்த்துக்கணும்ன்றதுக்கு நாங்க WTOல போராடிட்டு இருக்கோம். நான் இதை உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸா உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். ட்ரெடிஷனல் ஃபிஷர்மேனோடைய அதிகாரங்கள் எந்த விதத்திலையும் குறையாம இருக்கிறதுக்கு போராடிட்டு இருக்குமே தவிர, எதிர்பிரச்சாரம் பண்ணக்கூடிய கட்சிகள், எதிர்கட்சிகள் எல்லாரும் இல்ல நம்ம ஏழை மீனவர்களோட வாழ்வாதாரம் போயிடும் அப்படின்னு பொய் பிரச்சாரம் பண்றாங்க. நீங்க பேப்பர்ல என்ன வருதோ என்னவோ, அங்க இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் நீங்க உங்க இளைஞர்கள் மூலமா வலைத்தளத்துல போய் பாருங்க. அங்க நடக்கிற சண்டை என்ன? நம்மளுடைய
பல வருஷங்களாக, பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக இருக்கக்கூடிய மீனவர்களுடைய அதிகாரங்கள் குறையாம இருக்கிறதுக்கு நாங்க போராடிட்டு இருக்கோமே தவிர இங்க நடக்கிற பொய் பிரச்சாரத்துல வர விஷயத்தை நீங்க நம்ப வேண்டாம். நீட்டு தமிழ்நாட்டுக்கு வராதுன்னு அவங்க தான் சொன்னாங்க. எப்போ சொன்னாங்க? அவங்க முதலமைச்சர் ஆயிரணும்னு ஒரு 3 மாசம் இங்க தான் தங்கி இருந்தாங்க, அப்போ சொன்னாங்க. இப்போ மாத்தி பேசுறாங்க, என்ன போங்க அப்படின்னு அண்ணன் கேள்வி கேட்டிருக்க. அப்படி நிர்மலா சீதாராமன் அவங்க அப்ப நிதியமைச்சர் ஜெயலலிதா செத்த பிறகு இவங்க இந்த முதலமைச்சர் ஆக போறாங்கன்னு ஆசைப்பட்டு 3 மாசம் டேரா போட்டாங்களே. இதுக்கு தமிழ்நாட்டில் தான் முதல்வர் ஆகிறதுக்கு, ஏன்னா அடிமை ஆட்சியை வீழ்த்தலாம் என்று. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, இந்த ஆண்டு நீட் இருக்காது, அதற்காக நாங்கள் பாடுபடுகிறோம். அப்போ நீ முதலமைச்சராக போறேன்னு ஒரு கனவு இருக்கும்போது நீ வேற மாதிரி பேசுனீங்க. இப்போ அது கனவு கிடையாது, இப்போ இந்த மாதிரி பேசுறீங்களே. நீ மெடிக்கல் மெடிசன் படிக்கணும்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சுக்கணும். நீங்க சமஸ்கிருதத்துக்கும் மெடிசன் படிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? ஒரே ஒரு சம்பந்தம் தான். நீ உயர் ஜாதி தான், நீங்க மெடிசன் படிக்கணும், மற்ற ஜாதியினர் படிக்க கூடாது என்றுதான். கூட்டணியிலே இருந்தாலும் நாங்க பாருங்க மக்கள் பிரச்சனைக்காக போராடுறோம், தில்லா மாநாடு நடத்துறோம், இதெல்லாம் பாராட்டணுங்க. அதை விட்டுட்டு இப்படி விமர்சிக்கலாமா அப்படின்னு அண்ணன் கேட்டிருக்க. இந்து சமூகத்தின் பாதுகாவலர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் இளம் தலைமுறையை சார்ந்த இந்து சமூகத்தினரை பாதுகாப்பதற்கு இவர்கள் என்ன நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள்? மாநில அரசுகளின் மேல் பழி போட்டுவிட்டு இந்திய ஒன்றிய அரசு கண்டும் காணாமல் இருப்பது மக்கள் மீதுள்ள அக்கறையை வெளிப்படுத்துகிறதா என்ற கேள்வியை விடுதலை சிறுத்தைகள் எழுப்ப விரும்புகிறது. தமிழ்நாட்டில் நாங்கள் ஆளும் கட்சியான திமுக கூட்டணியில் இருக்கிறோம். கூட்டணியில் இருந்தாலும் கூட அரசுக்கு நெருடலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம் என்றால் அதை வரவேற்கவும் பாராட்டவும் முன்வராமல் இதையே அவர்கள் கேலி செய்கிறார்கள் என்றால் அவர்களின் நோக்கம் மக்கள் நலன் அல்ல, திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துவது, அதை சிதற வைப்பது என்பதாகத்தான் இருக்கிறது. என்னங்க நீங்க பாலையும் லட்டு பிரச்சனையும் ஒண்ணாக்குறீங்க? ரத்தத்துல தான் பால் வருதுன்றதுக்காக ரத்தத்தையா குடிக்க முடியும்? என்ன பேசுறீங்க அப்படின்னு பேசின அண்ணன் அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு, அதை நீங்களே பாருங்க. தாயோட ரத்தம் தான் பாலாய் வருது, டெய்லி 5-5 மில்லி ரத்தத்தை எடுத்து குழந்தைக்கு கொடுக்கோண்டியானே. இந்த திரவிடியன் ஸ்டாக்கு ஈவேராவை நாங்கள் பெரிய ஆளாக நினைக்கிறோம், இவங்க புறா முட்டாளாக இருந்து தான் நான் பார்க்குறேன். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஆளே கிடைக்காம புதிய பாரதத்தில் கொஞ்ச நாள், புதிய தமிழகத்தில் கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தையில் கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் பகுஜன சமாஜ் கட்சியில் கொஞ்ச நாள் இருந்தவரை வாடகைக்கு வாங்கிய கொண்டாந்து தலைவர்னு வச்சிருக்கு. பாவம் ஒரிஜினல் காங்கிரஸ்காரங்க எங்கிட்டயே பேசுறாங்க. நீங்க நல்லா சொல்றீங்க சார், எங்களால முடியல, நீங்க சொல்லுங்கங்கறாங்க செல்வ பெருந்தொகையை பற்றி. அவங்க ஒன்னா இருந்தா என்ன, 4 இருந்தா என்ன, எங்களுக்கு எல்லளவும் அதை பத்தி பிரச்சனையே கிடையாதுங்க. என்ன நீங்க பேசுறீங்க? அவங்க எப்படி போனா எங்களுக்கு என்னங்க? ஓபிஎஸ் அது மாதிரி சொல்லி செஞ்சிருக்காரோ? ஓபிஎஸ்க்கு இதுக்கு என்ன தொடர்பு இருக்கு? அதிமுக ஒன்றிணைக்க கூட வேலைகள் நடைபெறுவாங்க. ஒன்னா இருந்தா எங்களுக்கு என்ன, கெட்டு போனா எங்களுக்கு என்ன? ஒன்னா இருந்த அதிமுகவை ஜெயிச்சு தான் நாங்கள் வந்திருக்கோம். அதனால ஒன்றாவதோ பிரிந்திருப்பதோ பற்றி கடுகளவும் கவலைப்படுகிற கட்சி திமுக கிடையாது. அதனால் அதை பற்றி பித்தலாட்டுத்தனமாக பேசுகிறார்கள். அடுத்து ஓபிஎஸ் மேலே வரப்போகுது என்ற பயத்தில் முந்திக்கிறாரா என்னன்னு தெரியல. யார் யார் ஊழல் செய்தார்களோ அவர் மீது வழக்கு வரும். வழக்கு வந்து சந்திக்கிட்டோம். ஊழல் செய்யலைன்னா கோர்ட்டில் போய் நிரூபிச்சுட்டு வர வேண்டியது தானே. எதுக்கு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க? ஆக அவர்கள் பலவீனம் ஆயிட்டாங்க. எதையாவது ஒன்று சொல்லணுன்றதுக்காக சொல்றாங்க. அதற்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. பாவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க? பாவங்க பாருங்க, அவங்க வளைஞ்சு அப்படியே வளைஞ்சிட்டாங்க, நிம்மற முடியல. என்ன பண்ணுவாங்க? அவங்கள ரொம்ப பாவப்பட்ட கட்சிங்க அப்படின்னு ஒருத்தர் ஒரு கட்சியை பத்தி பேசியிருக்க. அப்படி பாவங்க, அது ஒரு பெரிய கஷ்டமான காலகட்டத்தில் அஇஅதிமுக இருக்குது. அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு அடிமைகளாக இருந்தது. என்னவென்றால் ஜெயலலிதா கிட்ட இருந்தே, அதுக்கு பிறகு சசிகலா கிட்ட காலை பிடிச்சாங்க. இப்போ என்ன நேல அவங்க முதுகு தண்டு வலிந்து கொண்டே இருப்பதால் தான் இந்த பிரச்சனை. இப்போ அவங்களுக்கு நிற்க முடிய பாஜக செய்தவரால் 10 ஆண்டுகளுக்கு தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டது. அதனால தான் தமிழ்நாடு பின்னுக்கு தள்ளப்பட்டது. நீட் வர காரணம் அவர்கள் தான் காரணம். அவர் பாஜக அரசு என்ன சொன்னாலும் அதை தலை குனிந்து செய்தார்கள்.
அது முக்கிய பொறுப்பு எடப்பாடி அவர்களுக்கு உண்டு. அட என்னப்பா நீங்க பாட்டுக்கு புசுக்குன்னு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இப்போ திடீர்னு ஒரு சட்டமன்றத்துக்கு ஆட்சி கவிழ்ப்பு நடந்துருச்சுன்னு வச்சுங்க, இடைப்பட்டல அந்த கேப் இருக்குல்ல, அந்த கேப்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்க. அப்படி அவங்க சொல்றாங்க எல்லா சட்டமன்ற தேர்தலும் சரி நாடாளுமன்ற தேர்தலும் சரி ஒரே நேரத்தில் வைக்கணும்னு சொல்றாங்க. 5 வருஷத்துக்கு ஒரே தடவை தேர்தல் சொல்றாங்க. ஒரே ஒரு கேள்வி, இப்போ ஒரு மாநிலத்தில் அவங்க அரசு கவிழுதுன்னு வச்சுக்கோங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம் அரசு கவிழுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மீதம் இருக்கிற 4 வருடங்களோ 3 வருடங்களோ இப்ப என்ன செய்ய போறாங்க? அப்ப கவர்னர் ஆட்சியா? இதுதான் நம்முடைய எதிர்க்கட்சிகள், நம்முடைய பாஜக எதிர்க்கின்ற அனைத்து இயக்கங்கள் நாங்க இந்த கேள்வியை கேட்கிறோம். அது ஜனநாயகத்துக்கு எதிரானது. ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமே படாது. நிறைய பிரச்சனை அதுல வந்து டெக்னிக்கலி நாட் பாசிபிள். முதல்ல என்ன நோக்கத்துக்காக பாஜக கொண்டு வராங்கிறது அது எல்லாருக்கும் தெரியும். அவங்க இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், பாஜக ஆளாத பிற மாநிலங்கள் அங்க ஆளுநர்கள் வச்சு அவங்க அந்த மாநில அந்த அரசுக்கு செயல்பட முடியாத வகையில் பல இடையூறுகள் செஞ்சிட்டு இருக்காங்க. நிதி கொடுக்கறது இல்ல, அந்த மாநிலத்துக்கு தேவையான திட்டங்களுக்கு அனுமதி கொடுக்கிறது கிடையாது. பல்வேறு சிக்கல்களை ஆளுநர் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலியமா அவங்க ஒரு சர்வாதிகார தரமான ஒரு ஆட்சியை கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மும்பையில பாத்துங்க, இப்படித்தான் விநாயகர் கரைக்கிறான்ற பேர்ல போட்ல போயிருக்கிறாங்க ஒரு 30 பேர். அப்படியே போட்டு கவிழ்ந்து எல்லாரும் தண்ணிக்குள்ள உள்ள எப்படியோ காப்பாத்திட்டாங்கன்னு வச்சுங்க. குழந்தை பிள்ளை எல்லாம் கூட்டு போயிருக்காங்க. யாருப்பா அவங்கள அதெல்லாம் கூட்டு போக சொல்றது? கொஞ்சம் உஷாரா இருக்க மாட்டீங்களா? பாருங்க, ஏடிஎம் உடைக்கிறது, வெல்டிங் வைக்கிறது இதெல்லாம் பழசு போல் இருக்கு. டைரக்டா சாவி எடுத்துட்டு வந்து உத்தரப்பிரதேசல திறந்து அப்படியே பணத்தை தூக்கிட்டு போறா. அப்படி என்ன அந்த காவலாளி எங்க போனாருன்னு தெரியல. இந்த தெருநாயி வெறிநாயி பிரச்சனை எல்லாம் சென்னை தமிழ்நாடு மட்டும் இல்லாம தெலுங்கானாவுக்கும் போயிருச்சு போட்டுருக்குது. அங்க பாருங்க, கை குழந்தைய தூக்கிட்டு ஒரு அம்மா போயிருக்குது. ஒரு 4 நாய் சுத்தி போட்டுருக்குது. கொஞ்சம் உஷாரா இருங்க, குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போறீங்க. அப்புறம் என்ன கலகலப்பா போயிட்டு இருக்கக்கூடிய 18 தர்பார்ல கடையை சாத்திர நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பார்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.